श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷிரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 861வது நாமம் சீதல வாக்சூதாய நமக. குளிர்ந்த அமுதமொழி பேசியவருக்கு நமஸ்காரம். இனியவை கூறல் எனும் தலைப்பில் ஒரு அதிகாரமே அளித்திருக்கிறார் நம் தெய்வ புலவர். விரிவுக்கு அஞ்சி அதிகாரத்தின் முதற் செய்யுளையும் கடைசி செய்யுளையும் மட்டும் பரிசீலிப்போம். இன்சொலால் ஈரம் அலை எப்படிரு இளவான் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொலல். திருக்குறள் 91. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும் என்பது தெளிவுரை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி எருப்ப காய் கவர்ந்தற்று. திருக்குறள் 100. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதைப் போன்றது. தெளிவுரை டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள். 862வது நாமம் ஷிரடி ந்யஸ்த குரோதேகாய நமக. ஷீரடியில் உடலை உதிர்த்த குருவின் சிஷ்யருக்கு நமஸ்காரம். பாபாவுக்கு குரு ஷீரடியில் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் சமாதியானார். தம் குருவின் சமாதி பூமிக்கு கீழே நிலவரையில் இருந்த காரணத்தால் பாபா வேப்ப மரத்தின் அடியில் பல ஆண்டுகள் தவம் செய்தார். 863வது நாமம் ஷிரடி தியக்த கலேபராய நமக. ஷிரடியில் தம் உடல் நீத்தவருக்கு நமஸ்காரம். பாபா பூட்டிவாடாவில் இன்றைய சமாதி மந்திரில் சமாதியானார். 864வது நாமம் சுக்ல அம்பரதராய நமக. வெள்ளை உடை அணிந்தவருக்கு நமஸ்காரம். பாபா துறவின் அறிகுறியான காஷாயத்தை கடைசி வரை அணியவே இல்லை. வெள்ளை நிற கஃப்னியே அணிந்து வாழ்ந்தார். சித்த புருஷர்களுக்கு உடை நியமனம் ஏதும் இல்லை. வெள்ளை கிள்ளை கள்ளச்சிந்தை. வெள்ளை நிறம் உள்ள தூய்மையின் அறிகுறி. பிள்ளையாரின் உடை. 865வது நாமம் சுத்த சத்வகுண ஸ்திதாய நமக. தூய சத்துவ குணத்தில் நிலைத்தவருக்கு நமஸ்காரம். 866வது நாமம் சுத்த ஞானஸ்வரூபாய நமக. தூய ஞானமே உருவானவருக்கு நமஸ்காரம். 867வது நாமம் சுப அசுப விவர்ஜிதாய நமக. சுபம் அசுபம் இரண்டையும் உதறிவிட்டவருக்கு நமஸ்காரம். அத்வைத சித்தி அடைந்தவருக்கு எது சுபம் எது அசுபம்? 868வது நாமம் சுப்ர மார்கேன தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் நிருநேத்ரே நமக. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபதத்தை நோக்கி மனிதர்களை தூய வெண்மையான பாதையில் நடத்தும் நாயகருக்கு நமஸ்காரம். 869வது நாமம் சேலு குருகுலே வாசினே நமக. சேலுவில் குருகுல வாசம் செய்தவருக்கு நமஸ்காரம். குரு வேங்குசா எனும் மகானிடம் சேலு எனும் நகரத்தில் பாபா குருகுல வாசம் செய்தார். 870வது நாமம் சேஷ சாயினே நமக. ஆதிசேஷனின் மேல் பள்ளி கொண்டவருக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேஷ சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. 1000 தலை கொண்ட ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பள்ளி கொள்ளும் படுக்கையாகவும் அமரும் சிம்மாசனமாகவும் நடந்தால் குடையாகவும் அவதார காலங்களில் தம்பியாகவும் அண்ணனாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்பவர் ஆதிசேஷன்.
1000 தலைகள் ஓர் உருவகம் என தோன்றுகிறது. யோக சாஸ்திரம், வியாகரணம், நடன சாஸ்திரம் ஆகியவற்றை அருளிய பதஞ்சலி முனிவரும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அருளிய ஸ்ரீ ராமானுஜரும் ஆதிசேஷனின் அம்ச அவதாரங்கள். 871வது நாமம் ஸ்ரீ கண்டாய நமக. சிவபெருமானுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ என்னும் சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. இவ்விடத்தில் அழகிய என்று பொருள் கொள்ள வேண்டும். கண்டம் என்றால் தொண்டை. அழகிய தொண்டையை உடையவர் என்று பொருள்படும். அழகிய நீல நிற தொண்டையை உடையவர் சிவன். நீல நிறம் ஆலகால விஷமளித்த அழகு. பாபா சிவஸ்வரூபம். 872வது நாமம் ஸ்ரீஹராய நமக. செல்வம் அளிப்பவருக்கு நமஸ்காரம். செல்வத்தை உண்டு பண்ணுபவருக்கு நமஸ்காரம் என்றும் பொருள் ஏற்கலாம். ஸ்ரீ என்னும் சொல்லுக்கு செல்வம் என்று இங்கே பொருள். 873வது நாமம் ஸ்ரீமதே நமக. திருமகளால் மரியாதை காட்டப்படுபவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ என்னும் சொல்லுக்கு இங்கே லக்ஷ்மி என்று பொருள். 874வது நாமம் சிரேஷ்டாய நமக. தலை சிறந்தவருக்கு நமஸ்காரம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் என்பது பொருள். 875வது நாமம் ஸ்ரேயோ விதாயகாய நமக. பக்தர்களிடம் மங்கள வாழ்வை ஒப்படைப்பவருக்கு நமஸ்காரம். 876வது நாமம் ஸ்ருதி ஸ்மிருதி சிரோரத்ன விபூஷித பத அம்புஜாய நமக. வேதங்கள், வாழ்நெறி கோட்பாடுகள் ஆகியவற்றின் முடிமணியை தமது தாமரை பாதங்களில் அணிந்தவருக்கு நமஸ்காரம். வேதங்களும் சாஸ்திர பிரமாணங்களும் பாபாவின் பாதங்களிலிருந்து உற்பத்தியாயின என்று பொருள் கொள்ளலாம். 877வது நாமம் ஸ்ரேயான் ஸ்வதர்ம இதி உக்த்வா ஸ்வஸ்வ தர்ம நியோஜகாய நமக. சுய தர்மத்தின்படி ஒழுகுதலே மங்களமும் சிறப்பும் பயக்கும் என்று கூறி அனைவரையும் அவரவர் தர்மத்திலேயே பிணைத்தவருக்கு நமஸ்காரம். நன்கு ஆற்றப்படும் பரதர்மத்தை விட மேன்மையற்றதாயினும் ஸ்வதர்மம் சிறந்ததாகும். தன்னுடைய தர்மத்தை பின்பற்றுவதில் சாவும் நலம். உயிர் போவதாக இருந்தாலும் ஸ்வதர்மத்தை கைவிடலாகாது. பரதர்மம் பயத்தை தருவதாகும். ஸ்வதர்மம் அல்லது சுயதர்மத்தை வரையறுத்தால்தான் அதன்படி செயல்பட முடியும். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பேராசான் ஒருவர் அளித்திருக்கும் கீழ்கண்ட விளக்கத்தை வாசிக்கலாம். அவரவர் பிறந்து வசிக்கும் தேசம், காலம், ஜாதி, ஆசிரமம் முதலியவற்றை அனுசரித்து ஆங்காங்கு சாஸ்திரம் அவரவர்க்குரியதாய் விதிக்கும் கர்மம் ஸ்வதர்மம் எனப்படும். நோயாளிகளுக்கும் நோயற்றவர்களுக்கும் தேசம், காலம், வயது இவைகளை அனுசரித்து வைத்திய நூல்கள் ஆகாரத்தையும் மருந்தையும் நிர்ணயித்து கூறுவது போல் தர்ம சாஸ்திரங்களும் கர்மங்களை கூறுவனவாகும். பொய், சூது, திருட்டு, இம்சை இவை எவர்க்கும் ஸ்வதர்மம் அன்று. இவை எல்லோருக்கும் விலக்கு. ஆசையின் பூர்த்திக்காக செய்யப்படும் காமிய கர்மங்களும் எவருக்கும் கட்டாயமன்று. அத்தியனம், தானம், தவம் போன்ற நித்திய கர்மங்களே ஸ்வதர்மம். மேலும் எல்லா ஜாதிக்கும் எல்லா காலத்துக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈஸ்வர பக்தி, உண்மை உரைத்தல், அண்டியவரை காத்தல், தாய் தகப்பன் சேவை, ஐம்புலன் அடக்கம், பிரம்மச்சரியம், அகிம்சை, சந்தோஷம், தயை, பொறுமை, சுத்தம் இவையெல்லாம் முக்கியமான ஸ்வதர்மம். ஸ்வதர்மத்தில் சாவும் நலம். உயிர் போவதாயிருந்தாலும் தர்மத்தை கைவிடலாகாது. உதாரணமாக சிபி சக்கரவர்த்தி, பிரகலாதன், ஹரிச்சந்திரன். பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர், ஸ்ரீமத் பகவத்கீதை, அத்தியாயம் 3, ஸ்லோகம் 35. சுயதர்ம அனுஷ்டானம் சம்பந்தமாக ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளின் உபதேசம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம்.
படே பாபா என்று ஷீரடி மக்களால் அழைக்கப்பட்ட பக்கீர் பாபா ஒரு சமயம் கொஞ்ச காலத்திற்கு முன்பாக இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறியிருந்த ஒரு ஆசாமியை கூட்டிக் கொண்டு பாபாவை காண மசூதிக்கு வந்தார். மதமாற்றம் அடைந்த பின் அவருக்கு பெயர் இப்ராஹிம். பாபா அந்த ஆசாமியை, உன் அப்பனை கூட மாற்றிக்கொண்டாயா என்று கோபமாக கத்தியவாறு கன்னத்தில் அறைந்தார். சுய தர்மத்தை அனுசரி, பரதர்மம் வேண்டா எனும் பாடத்தை பலத்தை உபயோகித்து சொல்லிக் கொடுத்த அபூர்வமான நிகழ்ச்சி அது. பொதுவாக நிகழ்வுகளையும் சூழல்களையும் உருவாக்கி வேடிக்கையாகவும் வினோதமாகவும் வாழைப்படத்தில் ஊசியேற்றுவது போலவும் அகிம்சா முறையிலேயே உபதேசங்களை அளித்த பாபா இப்ராஹிமை ஏன் கன்னத்தில் அறைந்தார்? பாபாவுக்குத்தான் வெளிச்சம். 878வது நாமம். சகாராமச சிஷ்யாய நமக. முனிவர் சகாராமுடன் ஒரே குருவிடம் கல்வி கற்றவருக்கு நமஸ்காரம். இது பாபாவின் திருவாய்மொழியாகவே வெளிப்பட்ட விஷயம். பாபா திருமதி கானிட்கரிடம் திருவாய்மொழிந்தார். நானும் அங்காங்கவாடி சகாராமும் ஒரே குருவிடம் கல்வி பயின்றோம். அக்காலத்தில் நாங்கள் இருவரும் எங்களுடைய கைகளாலேயே மாங்கன்றுகள் நட்டோம். அவற்றிலிருந்து 2 பழங்களை இப்போதுதான் உமக்கு அனுப்பினேன். மறுநாள் ஸ்ரீமதி கனிட்கர் ஷீரடியிலிருந்து திரும்பிய போது கோஃபர்காவ் கோயில் பிரம்மச்சாரி, பாபா இவற்றை உங்களுக்காக அனுப்பி வைத்தார் என்று சொல்லிக்கொண்டே அவரிடம் 2 மாம்பழங்களை அளித்தார். 879வது நாமம். சகல ஆஸ்ரய காமதுகே நமக. அண்டியவருக்கெல்லாம் காமதேனுவைப் போல அவர்கள் விரும்புவதை அளிப்பவருக்கு நமஸ்காரம். 880வது நாமம். சகுண நிர்குண பிரம்மனே நமக. குணமுள்ளதும் குணமற்றதுமான முழுமுதற் பொருளுக்கு நமஸ்காரம். சகுண குணத்துடன் கூடிய பிரம்மம் அல்லது ஈஸ்வரன் மாயையோடு கூடியவன். உலகங்களும் உயிர்களும் அவனுடைய தோற்றங்களாம். நமது பண்பட்ட தூய அறிவிற்கு எட்டக்கூடிய விபூதிகள், அதாவது பெருமைகள் அனைத்தும் ஈஸ்வரனை சார்ந்தவை. சமயங்கள் அவனை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றன. நிர்குண பிரம்மம் சொல்லால் விளக்க முடியாதது, தோற்றத்திற்கு அப்பாற்பட்டது, எங்கும் வியாபித்திருப்பது, சிந்தை கெட்டாதது, மாறாதது, நகராதது, நிலைபேருடையது, அழியாதது. சகுண பிரம்ம உபாசனை சிறந்ததா, நிர்குண பிரம்ம உபாசனை சிறந்ததா? இக்கேள்வி இயல்பாக எழும். சகுண பிரம்ம உபாசனைதான் எளிய வழி. உடல் உணர்ச்சி உள்ளவர்களால் நிர்குண பிரம்ம உபாசனையுள் நுழைய இயலாது என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசம். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 5. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.